ஹாய் ஹலோ வணக்கங்க. கன்னியாகுமரி ஸ்டைலில் விளமீன் வைக்கிறது எப்படிங்கிறத குட்டி மீன் விழாக்கு பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து அடுப்பு பக்கத்தில் வந்தாச்சு பார்த்துடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து அவசரத்தில் எல்லாம் வச்சுட்டாங்க. இதுக்கு தான் கொஞ்சம் சண்டை பார்த்துக்கிடுங்க. தேங்காய் அரைச்சிருந்து தேங்காய்க்கு என்னெல்லாம் போடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமனமே தேங்காய், வெள்ளைக்கூடு, அப்புறம் வந்து சின்ன உள்ளி, சரி அந்த 3 போட்டு அரைச்சிக்கிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்யூஷுவல் எப்பவும் போடுற மாதிரி தக்காளி, மிளகாய், அப்புறம் வந்து முருங்கைக்காய் எல்லாமே போட்டாச்சு. அப்புறம் புளியை கரைச்சி என்ன செஞ்சாச்சு, உள்ளாடி ஊற்றியாச்சு பார்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ஊற்றுறதுனால கொஞ்சம் வந்து தேங்காய் அரைச்சது அங்கே இருந்துச்சு பார்த்துருங்க. அதையும் வலிச்சு எடுத்து போட்டாச்சு. அப்பப்பா என்ன வெயில் என்ன வெயில் அப்படிங்கிற மெத்தடில் அப்படியே துண்டை வச்சு தொடச்சிட்டு அதாவது டவல் அப்படியே 2 கரண்டி குழம்பு மிளகாய் தூள், 1 கரண்டி வத்தல் தூள் அப்படின்னா சில்லி பவுடர் தான், சரியா? மிளகாய் தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கையை வச்சு என்ன செஞ்சால் போதும், நல்லா கலக்கிட்டா போதும். கையை வச்சு கலக்கிறதுனால ஒன்றும் ஆகாது, சரியா? ஸ்பூன் இருக்கவங்க நீங்கள் ஸ்பூனில் கலக்கிக்கோங்க. நாங்கள் கை வச்சு தான் கலக்குவோம் பார்த்துடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கறி கொஞ்சம் மூக்கில் ஒட்டிட்டு எங்கள் அம்மா ஒரே கிண்டல். அப்படியே அடுப்பில் வச்சாச்சு. தீ போட்டு நல்லா கொதிக்க விட்டு அப்படியே மூடி வச்சுருக்க பாத்திரத்தை டவலை வச்சு மறுபடியும் எடுத்துகிட்டு அப்படியே கருவேப்பிலை உருவி அப்படியே உள்ளே போட்டாச்சு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா பாருங்கள், தலை விளமீன் தலை ஒன்று கூட உதிரலை மீன். நிறைய பேருக்கு டவுட்டு, எப்படி நீங்கள் முதல்ல போட்டு உதிராமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது தாங்க கன்னியாகுமரி ஸ்டைலு. அப்படியே உள்ளங்கையில் ஊற்றி அப்படியே நக்கி பார்த்து டேஸ்ட் பார்த்தோன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.